இல்ல, கொள்கை ரீதியாக உடன்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் போன்றவர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து கொள்கை ரீதியாவே மிகப்பெரிய உடன்பாடும் ஒரு நெருக்கமும் இருக்கு. கேஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் சொல்வது உண்டு, ஒரு தேர்தலுக்காக எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற அடிப்படையில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சி தானே தவிர, கெஜ்ரிவால் வந்து அவர் ஒரு நல்ல ஜனநாயக சக்தியும் அல்ல, அவரை சேர்ப்பதனால் காங்கிரசுக்கு நன்மையும் அல்ல என்று நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன். கெஜ்ரிவாலுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மூலமாக இடியை வைத்து அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று என்னுடைய கருத்து தெளிவாக பதிவு வச்சிருக்கேன். எல்லா நேரங்களிலும் இடியின் மூலமாக அந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்ததும், அவரை செயல்படக்கூடாது என்று முடக்குவதும் இதான் நியாயம் கிடையாது. களத்துல சந்திக்கணும், அவர் சரியில்லை, கெஜ்ரிவால் சரியில்லையா, களத்துல சந்திப்போம். நம்ம தோத்துட்டோம், அவர் முதல்வர் ஆயிட்டாருன்னா எதிர்கட்சியா நம்முடைய பணியை தொடரணும். அதை விட்டுட்டு அவரை முடக்கிறது, அவரை ஈடி வச்சு, இதுக்காக என்னுடைய கருத்துக்களை நான் கடந்த காலங்களில் தொடர்ந்து பதிவு வச்சிருக்கேன். ஆனால் காங்கிரஸ் கேஜ்ரிவாலுடைய நட்பால் அல்லது வந்து அலையன்ஸால வந்து பிரயோஜனப்படாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எப்போதுமே இருந்திருக்கு. சோ லெட்ஸ் கிக் அவுட் கெஜ்ரிவால் ஃப்ரம் திஸ். அடுத்த கட்ட போராட்டம் எப்படி சார் போகும்? தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலானதுதான் கூட்டணி. அது இந்தியா கூட்டணியோ யூபிஏ கூட்டணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தலைவர் ராகுல் காந்தி அவர் தான் ஜனநாயக், அவர் தான் இந்த ஜனநாயகத்தின் நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை. அவர் பின்னால் நாங்கள் அணிதிரண்டு நிற்கும் வரை எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அடுத்த கட்ட போராட்டம் என்பது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் பணிந்து வரும், ஆல்ரெடி பணிஞ்சிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு நீ ரிசல்ட்டை தான் பார்க்கணும். அடுத்த கட்டமாக முடிவுகள் வரும். இந்த எஸ்ஐஆர் கோர முகத்தை இந்திய மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக திருட்டுத்தனமான வெற்றியை தான் பாஜக பெற்றிருக்கிறது இத்தனை நாளும் என்பது வெட்ட வெளிச்சமாகும். அதை வெட்ட வெளிச்சப்படுத்துவார் தலைவர் ராகுல்.